கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீட்டில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள்? அன்பு பிள்ளைகள், அப்படியே ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்படும். சரியா? இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? உபாகமம் 28:8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் எந்த ஊரில் பிறக்கணும், எங்கே படிக்கணும், எங்கே வளரணும், எந்த கண்ட்ரியில் எந்த ஊரில் செட்டில் ஆகணும், இதெல்லாம் ஆண்டவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். இன்றைக்கி இந்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஏதோ ஒரு அயல் தேசத்துக்கு போகிறதுக்காக வேண்டி நீங்கள் பிளான் பண்ணி தொடர்ந்து அதில் தடைகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தடைகளை உடைச்சி உனக்கு கொடுக்கிற தேசத்திலே கொண்டு போய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அந்த தேசத்தில் இருக்கலாம். இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை பிரதர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், படிக்கிறதுக்கு வந்த இந்த தேசத்துக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, இன்னும் கொஞ்ச நாளில் வேலை கிடைக்கலன்னா என்னை அனுப்பி விட்ருவாங்க ஊருக்கு. இந்த தேசத்தில் எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கன்னு நம்பி நான் லோனெல்லாம் போட்டிருக்கிறேன், பேங்க் லோன் வாங்கி இங்கே படிக்க வந்தேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக என்று சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே அவர்களை ஆசீர்வதிப்பார். நேற்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கே அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கே குடியிருக்க ஒரு நல்ல வீடு இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சர்ச்சு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் முன்குறித்த தேசத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். ஒருவேளை ஆண்டவருடைய திட்டம் இல்லாமலே ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னாலும், ஆண்டவரே நான் தெரியாமல் இங்கே வந்து மாட்டிட்டு கிடக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உதவிக்காரர் நீட்டுவார். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாமே. சிஸ்டர் தங்கமணி, ஆற்றூர், சேலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சொந்த வீட்டில் குடியிருக்க விடாதபடிக்கு வழித்தடத்தையும் குடிநீர் குழாயையும் அடைத்து வைத்து கொண்டு மிகவும் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டு கவலையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் வழியாக ஜெபவிண்ணத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் எங்களுக்காக ஜெபித்து கடிதம் அனுப்பியிருந்தார். நானும் என்னுடைய கணவரும் இணைந்து சகோதரர் அவர்கள் அனுப்பியிருந்த கடிதத்தில் எழுதியிருந்த வேத வசனங்களின் மீது கைகளை வைத்து பாரத்தோடு ஜெபித்து வந்தோம். சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தையும் அடிமைகளாகி எங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். சர்வே டிபார்ட்மெண்ட்டிலிருந்து அரசு அதிகாரிகள் வந்து அளவீடு செய்து எங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்தினார்கள். கர்த்தர் எங்களுடைய இடத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். மேலும் வழித்தடம், தண்ணீர் குழாய் அடைப்புகளை அகற்றி எங்களுக்கு அங்கே சமாதானமாக பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாய் வாழ கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், என்ன அழகான ஒரு சாட்சி. அவருடைய தண்ணீர் குழாயெல்லாம் மூடி வழி போக விடாத அளவுக்கு அடைச்சி வச்சுட்டு எல்லா கஷ்டத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தை கொடுத்தார். அந்த மங்கள வார்த்தையை பிடிச்சி அவங்க ஜெபம் பண்ணாங்க. டக்குன்னு அரசு அதிகாரிகள் வந்தாங்க. சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இவங்க இடத்த அளந்து கொடுத்து வழியை திறந்து விட்டு தண்ணீர் கனெக்ஷனை கொடுத்து நிம்மதியாக அங்கே குடியிருக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா கட்டுகளையும் உடைச்சி சமாதானமாக உங்களை செட்டில் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மற்றும் நன்றி. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரேன். என் பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேசத்திலே இவர்களை கொண்டு போய் சேர்க்கவும், வழியில் ஏற்பாடுகளை செய்யவும், பாதுகாக்கவும் தூதனை அனுப்புகிறேன் என்று சொன்னீர். தூதனை அனுப்பி என் பிள்ளைகளை நீர் விரும்பின தேசத்தில் செட்டில் பண்ணுங்க, நீர் விரும்பின வேலையில் செட்டில் பண்ணுங்க, நீர் விரும்பின தேசத்தில் என் பிள்ளைகளுக்கு வீடு தாங்க, குடியுரிமை தாங்க. என் பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டிற்கு வழியை ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே, தண்ணி கனெக்ஷனோ கரண்ட் கனெக்ஷனோ யாருக்கு கட் பண்ணி வச்சுருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கே அந்த கனெக்ஷன் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு இணைக்கப்படும்படி அரசு அதிகாரியுடைய இருதயத்தில் நீர் பேசி ஒரு அற்புதத்தை செய்யும். இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் தாரும்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.